திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானே சகோதரனே. திருச்சிற்றம்பலம். எழுதிரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதர் காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீது ஏற துளும்புகண் நீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் வெண்ணொரு ஆனாய் போற்றி, பராயித்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலவனார் சங்கம் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி கொண்டு வருகின்ற மணிவாசக பெருமான் அருளி செய்த திருவாசகத்தை ஞான வேள்வியாக நாம் சிந்தித்து வருகின்ற பாங்கிலே திருச்சதகத்தை நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. இறைவனோடு தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை மணிவாசக பெருமான் திருவாசகம் முழுமையிலும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இறை அனுபவம் என்பது இந்த மானுட வாழ்க்கையில ரொம்ப ஒரு அரிதான அனுபவம். மற்ற அனுபவங்கள் கிட்டிவிடும். இந்த ஐம்புலன்கள் சார்ந்த அனுபவங்கள் நமக்கு அன்றாடம் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது. காட்சியாகட்டும், சுவைத்தலாகட்டும், அல்லது கேட்டலாகட்டும், இப்படிப்பட்ட அனுபவங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் இறை அனுபவம் என்கிற ஒரு அனுபவம் உண்டு. அந்த இறை அனுபவத்தை உணர்ந்தவர்களும் உண்டு. அது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா ஏதோ இல்லாத ஒன்றை நாம சொல்லிக் கொண்டிருப்பது போல அல்லாமல் இருக்கின்ற ஒன்று அந்த இறை அனுபவம் என்பது. அந்த இறை அனுபவம் வாய்ப்பதற்கு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய தவம் செய்திருந்தால்தான் அந்த அனுபவம் கிட்டும். இறைவனை பற்றி தெரிகிறது, இறைவனை வணங்குகிறோம், இறைவனுக்கு வழிபாடு செய்கிறோம், இறைவனுடைய புகழை கேட்கிறோம், இறைவனுடைய புகழை பேசுகிறோம். இறைவனுடைய புகழ் இருக்கிற இடத்திலே கூடுகிறோம். இறைவன் குடிகொண்டான் என்கிற இடத்திலே நாம் விழாக்கள் எடுக்கிறோம். ஆனால் இறை அனுபவம் ஏற்படுகிறதா என்பது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இறை சம்பந்தமான செய்திகளிலே நாம் பங்கு பெறுகிற பொழுது நமக்கு அப்படிப்பட்ட ஒரு இறை அனுபவம் என்கிற அனுபவம் நமக்கு நிகழ்கிறதா என்று கேட்கிற பொழுது நாம் யோசித்து அதற்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. உடனே இருக்கிறது என்று சொல்லவும் முடியாது, இல்லை என்று சொல்லவும் முடியாது. கொஞ்சம் யோசிச்சுதான் பதில் சொல்லணும் அப்படிங்கிற யோசனை. மணிவாசகர் பல இடங்களில் தனக்கு ஏற்பட்ட இறை அனுபவத்தை எடுத்து பேசுகிறார்.
அவருக்கு ஏற்பட்ட இறை அனுபவங்கள் எல்லாம் ஒருவருக்கு கூட வேண்டும் என்று சொன்னால், இறை அனுபவம் என்பது அவருக்கு நிகழ்ந்தவாறு நிகழ வேண்டும் என்று சொன்னால், அவருக்கு இறைவனோடைய தொடர்பு நேரிலேயே கிடைத்தது. நமக்கு இறைவனுடைய தொடர்பு என்று சொல்லக்கூடிய ஒன்று நமக்கு நாட் பை டைரக்ட் கனெக்ஷன், இன்டைரக்டா தான் நமக்கு இதுவரைக்கும் அது கிடைத்து கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த இறை அனுபவம், இறையோட தொடர்பு, இறை அனுபவம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை பெற்ற மணிவாசக பெருமான் அதனை பகிர்ந்து கொள்வதற்கு இங்கே இருந்தார். ஆனால் அந்த அனுபவத்தை பெற்றவர்கள் பகிர்ந்து கொள்வதற்கு பலர் இல்லை. இந்த அனுபவத்தை பெற்ற அந்த நிலையிலேயே அவர்கள் கலந்து விட்ட அந்த தன்மையை நாம் மணிவாசகர் சொல்லியே கேட்கிறோம். பெருமானை ஏல என்னை இங்கு ஒழித்தருளி என்று சொல்லுகிற பொழுது நீங்க இரு என்று சொல்லி இருக்கிறார். நீங்க இரு அப்படி இருக்கார். நீங்க இரு, உனக்கு வேலை இருக்கு, தில்லைக்கு வரலாம் என்று சொல்லி இருக்கிறார். அந்த அனுபவத்தையும் பேசுகிறார். பெருமானுடைய கட்டளை, குருவாக எழுந்தருளி தந்த கட்டளை, தனக்கு கிடைத்த அந்த கட்டளையின்படி தான் இந்த மண்ணுலகிலே அவர் மீண்டும் தம்மை அழைக்கின்ற வரை இங்கே இருக்க வேண்டிய அந்த நிலையையும் அவர் எடுத்து பேசுகிறார். ஆக இறை அனுபவத்தை மணிவாசக பெருமான் பல இடங்களிலே சொல்லுகிற பொழுது, சில இடங்களில் சொல்லுகிறார், நமக்கு புரியுமோ புரியாதோ என்கிற நிலையை சொல்லுகிறார். ஏற்பு தொலைதோறும் ஏற்றினன் என்று சொல்லுகிறார். ஏற்பு தொலைதோறும் ஏற்றினன் என்று சொல்லுகிறார். எலும்புல தொலை இருக்குங்கிறதே அவர் சொல்லிதான் நமக்கு தெரியுது. எலும்புல கண்ணுக்கு காணாத ஆயிரக்கணக்கான துவாரங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறது நமக்கு அவர் எற்பு துளைதொருங்கிறார். அந்த எலும்புக்குள்ளேயே பாய்ந்தது என்று குறிப்பிடுகின்றார் சாமி. இப்படிப்பட்ட அனுபவத்தை எல்லாம் அவர் சொல்லுகிறார். அந்த அனுபவத்தின் உடைய வெளிப்பாடாகத்தான் நமக்கு இந்த திருவாசகம் இருந்தது. அதனால தான் திருவாசகத்திற்கு என்ன சிறப்பு என்று சொன்னால், இறை அனுபவம் இப்படி இருக்கும் என்று சொல்லுகிறார்கள், இப்படி பெறலாம் என்று சொல்லுகிறார்கள், இப்படியெல்லாம் அதற்கு வாயில் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் என்று எழுதப்பட்ட புத்தகம் அல்ல திருவாசகம். இறை அனுபவம் இப்படி இருந்தது என்று சொல்லுவதற்கு எழுந்த புத்தகம் திருவாசகம். அது எவ்வளவு வைட்டல் டிஃபரன்ஸ் புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற நூல்கள் எல்லாம் இறை அனுபவத்தை எப்படி பெறலாம், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க, மற்ற சமயத்தினுடைய வேத நூல்களும் அதைத்தான் சொல்லுகிறது. மற்ற சமய மதங்களினுடைய வேத நூல்களும் அவருடைய நூல்களே இப்படியெல்லாம் சென்றால் இறை அனுபவம் இருக்கும், இப்படியெல்லாம் சென்றால் இறை அனுபவத்தை பெறலாம், இப்படியெல்லாம் சென்றால் இறை அனுபவத்தினுடைய தன்மையவாறு என்றெல்லாம் தான் சொல்லக்கூடியதாக இருக்கும். ஆனால் இதுதான் இறை அனுபவமாக இருந்தது என்று சொல்லுவதற்கு எந்த மத நூலும் இல்லை, திருவாசகம் ஒன்றுதான் இருந்தது என்கிற காரணத்தினால தான் ஜி போப் முதலானவர்கள் சொன்னார்கள், இப்படி ஒரு நூல் எந்த மொழியிலும் எந்த மதத்திலும் எங்கும் இறை அனுபவம் பேசுவதற்கு இல்லை என்று சொன்னார்கள். நம்ம சொல்றது விட்டுடுவோம். மாற்று மதத்தவர்கள்
இறை அனுபவத்தை சொல்லுவதற்கு நூல் இல்லை. இறை வழிபாட்டை சொல்லுவதற்கு நூற்றுக்கணக்கான நூல்கள் இருக்கின்றன இல்லையா? அது வழிபாட்டை சொல்றதுக்கு நிறைய நூல்கள் இருக்கு. எவ்வளவு கஷ்டம் நீ சொல்லுங்க. தொடாதே 440 வோல்ட் அது ஷாக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா 440 வோல்ட் ஷாக்கு இருக்கும்போது எப்படி இருக்கும் தெரியுமான்னு அது விவரிக்கிற நிலை ஒருத்தருக்கு இருக்குமானால் நீங்க யோசனை பண்ணி பாருங்க. நமக்கு சொல்றதுக்கு ஆள் இருக்க மாட்டான். ஆனா இவர் வாங்கிட்டு அந்த 440 வோல்ட் எப்படி இருந்ததுன்னா ரத்த மண்டலத்தில் எல்லாம் அது கிருகிரு கிருகிரு கிரு என்று ஏறி அப்படின்னு சொன்னால் எப்படியோ அப்படி அந்த அனுபவத்தை விளக்கி சொல்ல தவிக்கிறார். வேற நம்ம ஏற்கனவே டியூப்லைட்டு நமக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக அவரு மிகப்பெரிய தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் தப்பா நினைக்கக்கூடாது. மிகப்பெரிய ஞானி என்று சொல்லுகிறவர் கூட திருவாசக அனுபவத்தை பெற்றவராக சொல்ல முடியாது. மிகப்பெரிய ஞானியாக இருக்கிறவர் கூட திருவாசகத்தில் சொல்லப்படுகிற அனுபவத்தை அவர் நம்மை போலவே புரிந்து கொள்ள முயற்சிக்கிறவர்களாகத்தான் இருப்பார்கள். போப் ஒரு வார்த்தை சொல்றார், அவர் அந்த இறைவனை பத்தி பேசல. அவரு அதுல திருவாசகத்துல இறைவனை பத்தி பேசியிருந்தா மற்ற நூல்கள்ல போல அதுவும் இறைவனை பத்தி பேசல. இறைவன்கிட்ட தான் பெற்ற அனுபவத்தை பேசுகிறார். அதுதான் இந்த நூலினுடைய வேறுபாடு என்று கூறுகிறார். அப்ப அந்த அனுபவம் பெறுவது என்பது அது ஏன் அவருக்கு கிடைச்சதுன்னா அவர் அதை கேட்டாரு, கிடைச்சது. நம்ம அதை தவிர்த்து இந்த எல்லாம் கேட்கிறோம். அனுபவம் வேண்டும் பெருமானே, யான் உன்னை வேண்டேன் நின்னை அல்லால் வேண்டும் நின் கடற்கு அன்பு பற்றுதான் மற்றிலேன் எல்லாம் பிரகடனம் பண்றார, எல்லாத்தையும் ஓப்பனா டிக்ளேர் பண்றாரு. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். நிஜமாவா? நிஜமாவே வேண்டாம்ப்பா, நிஜமாவே வேண்டாம். இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய பாண்டிய நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறவர் வேண்டான்னு சொல்றது. இன்னைக்கு உழைத்தால்தான் கூலி அப்படிங்கிறவன் எனக்கு சுகவாழ்வு வேண்டாம் அப்படின்னு சொல்றது, இல்லாதது வேண்டான்னு சொல்லி என்ன பண்றது? அதுதான் ஏற்கனவே இல்லையே, இல்லையா? எனக்கு பஞ்சலை வேண்டாம், ஏசி ரூம் வேண்டாம், டபுள் பெட்ரூம் வேண்டாம், பெரிய பிளாட் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம்னு சொல்றோம்னா அதெல்லாம் வந்துட்டு இல்லை. அப்ப அவன் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றது இல்லை. ஆனா மணிவாசகர் வேண்டாம்னு சொல்றாரு. எல்லாமே அது அவர்கிட்ட இருந்தது, அவர்கிட்ட எல்லாமே இருந்தது. ஆனா அவர் அதை வேண்டான்னு சொல்றாரு. அதுக்குத்தானே துணிவு வேணும். என்கிட்ட இருக்கிறத வேண்டான்னு சொல்றதுக்கு தான் எனக்கு துணிவு வேணும், வேண்டாம் என்று சொல்லுவதற்கு. ஆகையினால இந்த நல்ல தெளிவாக ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். வேண்டாம் என்று ஒதுக்குவது பிரபஞ்ச தொடர்பை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிரபஞ்ச தொடர்பு தான் அது. அதைத்தான் வேண்டாம் என்று குறிப்பிடுகின்றார் திரும்ப திரும்ப. ஆகையினாலே இந்த இறை அனுபவம் பற்றி பேசுகிற நூல் என்று சொன்னால் இந்த இறை அனுபவம் பற்றி பேசுகிற தகுதி அவர் ஒருவருக்குத்தான் இருக்கிறது. அது குருவாக தான் அந்த
இறை அனுபவத்தை எவ்வாறு அதனை பெற்றோம் என்று சொல்லுகிற பொழுது அந்த இறை அனுபவம் பேசுவதற்கு ரொம்ப ஒரு வியப்பாக பார்த்தோம்னா எந்த நூலும் இல்லை, எந்த நூலும் இறை அனுபவம் பேசுவதற்கு இல்லை. இறை அனுபவம் பேசுவதற்கு நூல் இல்லை என்று சொல்லுகிற பொழுது இப்போ சைவம் எவ்வளோ பெரிய ஒரு how rich we are, எவ்வளோ பெரிய செல்வந்தர்கள் நாம். போப்பு எழுதினதை பார்த்துட்டு நிரம்ப பேர் அதில் என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியணும், கொஞ்சம் நீங்கள் எழுதி கொடுங்கன்னு கேட்டேன். அவரும் இங்கிலீஷில் ஆர்வ மிகுதியினால் எழுதி கொடுத்தார். ஆர்வ மிகுதியினால் எழுதி கொடுத்தார். ஆர்வ மிகுதியினால் எழுதி கொடுத்தார். அவருடைய டிரான்ஸ்லேஷன் ரொம்ப இட் வாஸ் வெரி நைஸ். இட் இஸ் அவைலபிள் ஈவன் நவ். திருவாசகம் பை ஜி போப். திருவாசகம் இன்னும் 2-3 பேர் எழுதி இருக்கிறாங்க. திருவாசகம் இங்கிலீஷில் இருக்கு. எல்லாருமே என்ன பண்ண முடிஞ்சது? They translated the meaning, but they failed to transfer the feeling. அது முடியல. அது தமிழுக்கே உரியது. அது தமிழுக்கே உரியது. தமிழ்ல கதர்னா தான் அவருக்கே ஆட்டம் கொடுக்கும், சாமிக்கு இல்லையா? அப்படிப்பட்ட அந்த ஒரு திருவாசகம் முழுவதும் கண்டவனை படைத்தான், முடி சாய்த்து முன்னாள் செழுமலர் கொண்டு எங்கும் தேட அப்பாலன் இப்பால் எம்பிரான் கழுதொடு காட்டிடை நாடகம் ஆடி கதியிலியாய் உழுவையின் தோல் உடுத்து உன்மத்தம் மேல் கொண்டு உழி தருமே. முழுவதும் கண்டவனை படைத்தான், முடி சாய்த்து முன்னாள் செழுமலர் கொண்டு எங்கும் தேட அப்பாலான் இப்பால் எம்பிரான் கழுதொடு காட்டிடை நாடகம் ஆடி கதியிலியாய் உழுவையின் தோல் உடுத்து உன்மத்தம் மேல் கொண்டு உழிதர்மே. உன்மத்தம் என்று சொன்னால் பித்து. இந்த உன்மத்தம் மேல் கொண்டு விளங்குவதினாலே அவன் பித்தன் என்று அழைக்க பெற்றான். அந்த பித்து என்ன என்று கேட்டால் அன்பினாலே வயப்படுகிற பித்து இல்லையா? அன்பினாலே வயப்படுவார்கள். அன்பினாலே அன்பு என்கிற போர்வையிலே எதை தந்தாலும் கூட மயங்கி விடுவார்கள். சில பேர் கொஞ்சம் வீக்கா இருந்தாங்கன்னா உண்மையான அன்புக்கு மயங்குவதை விட்டு விட்டு அன்பு போல் தோன்றுகிற வஞ்சகத்திற்கு மயங்கி விடுவார்கள் இல்லையா? அன்பு போல பேசி, அன்பாக நடித்து, அன்பாக எல்லாம் செய்து அந்த அன்பை கண்ட உடனேயே மனம் கூறி விடுவார்கள்.
எத்தனை இருக்கு விஷயம். அப்பா ஃப்ரெண்டுக்கு ஃபீஸ் கட்ட பணம் இல்லைங்கிறான்ப்பா, அவனுக்கு எப்படியாவது உதவி செய்யணும்ப்பா. எங்கடா இருக்கேன்ட்ட போனாப்பா, நீங்கள் ரொம்ப நல்ல மனசு உடையவங்கப்பா, நீங்கள் என் மேலே எவ்வளோ அக்கறை வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும்ப்பா. சரிடா பார்க்கலாம், என்ன செய்யலாம், நீ பார்க்கலான்னா சொல்லாதீங்கப்பா, அவனுக்கு எப்படியாவது உதவி செய்யணும்ப்பா. உடனே தான் பையனுக்கு எவ்வளவு ஒரு நல்ல குணம், பையன் ஃப்ரெண்டுக்கு ஃபீஸுக்கு பணம் கட்டணும்னு கேட்குறான். அதுவும் இல்லாமல் தான் மேலே எவ்வளோ நம்பிக்கை, எவ்வளோ அன்பாக பேசுகிறான். நம்பி கொடுத்துட்றாரா இல்லையா? எங்கே போகுதுன்னு உங்கள் கற்பனைக்கு விட்டுறேன், நீங்கள் என்ன வேணா வச்சுக்கலாம் இல்லையா? அதுக்கப்புறம் கதை வசனம்லாம் உங்களுது. அன்புக்கு பையன் வந்து சொல்லுகிறாங்கிற பொழுது என்ன செய்ய முடியும்? எங்க நடந்தது சொல்றேன். அதாவது என்னுடைய தந்தையினுடைய தம்பி கொஞ்சம் செல்வந்தர், அவரு செல்வந்தர். இந்த பையன் பெரிய பையன் கொஞ்சம் கைமீறிய வளர்ந்தான்னு வச்சுங்களேன். அப்படி வளர்ப்பு கொஞ்சம் கைமீறிய ரொம்ப ராஜா விட்டு புள்ள மாதிரி வளர்ந்தான். மித்த பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருந்து, இவன் கொஞ்சம் அதிகமாகவே செலவு பண்ணுவான். அதுக்கு அவங்க இடம் கொடுத்துக்கிட்டே, எல்லா பிள்ளைங்களும் தானே ஈக்குவல், அப்படி இல்லாமல் இடம் கொடுத்துக்கிட்டு தான் வந்தாங்க. ஒரு நடந்த சம்பவத்தை சொல்கிறான். அப்போ ஒரு நாள் இந்த அம்மையார் வந்து அவங்க ராத்திரி கணவன்கிட்ட சொல்கிறாங்க, எங்க இவன் வந்து எங்கேயோ அது சிங்கப்பூர் போகணுங்கிறான், ஃப்ரெண்டெல்லாம் போகிறாங்களாம், இவனும் சிங்கப்பூர் போகணுங்க. நான் சொல்கிறது எத்தனை வருஷம் வச்சிங்கன்னா 25, அதில் ஒரு 25, 50 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுங்களேன். 50 வருஷம் 55 வருஷத்துக்கு முன்னாடி, 55 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அவர் சொன்னார், அதெல்லாம் முடியாது, என்ன ஏதோ இங்கே செலவு பண்ணுறான், ஏதோ நம்ம கொடுக்குறோம், பாக்கெட் மணி கொடுக்குறோம், வண்டி கேட்டான், ஏதோ 2 வீலர் வாங்கி கொடுத்தோம், ஏதோ பண்ணோம், அதுக்குன்னு இப்படி சிங்கப்பூர்லாம் போகிறேன்னால அதெல்லாம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடு அப்படின்னு அதான் கேட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, ஒன்றும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார். அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் மத்தியானம் சாப்பிட வருகிற பொழுது திரும்ப வந்து அம்மையார், நான் சொன்னது தான், இந்த பிரச்சனைக்கே இடம் கொடுக்காது ஓ அப்படின்ட்டு அவரும் போயிட்டாங்க. நம்ம நடந்தது அவர் சொன்னதையே சொல்கிறேன். இவ்வளோ தூரம் சொல்லி எல்லாத்தையும் வந்ததுக்கப்புறம் சாயந்தரம் பார்க்கறதுக்காக இவர் ஆஃபீஸில் இருக்கிறாரு, பெரிய கடை மாதிரி இருக்கும், இவர் ஒரு ஆஃபீஸ் உள்ள உட்காந்துருக்காரு இவர் ரூமில். அப்போ ஒருத்தன் வந்து சொல்கிறான், அவங்க பையன் வந்திருக்காரு பார்க்கணுங்கிறாருன்ட்டு. எதுக்கு வரான்னு எனக்கு தெரியும், அவனுக்கு நல்ல புத்தி சொல்லி தான் அனுப்பணும் அப்படின்றாரு. அவன் வந்தவன் ஒரு புக்கை எடுத்து இப்படி நீட்டுறான், என்ன புக்குன்னு பார்த்தா இவர் செக் புக்கு அங்கேயே வாங்கிட்டான். செக் புக்கை வாங்கி ஃபில்லப் பண்ண சொல்லி எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணி உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அந்த அமௌண்ட் எல்லாம் போட்டு ஃபில்லப் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு வச்சுட்டு, என்னடாரு கையெழுத்து போடுங்கப்பா அப்படின்னா. டெய் வந்து உங்களை கையெழுத்து மட்டும் தான்ப்பா போட சொல்கிறேன், நான் வேற ஒன்றும் இவ்வளோ தூரம் பேசுனவரு அங்கே வந்து, அப்பா உங்கள்கிட்ட நான் ஒரு கையெழுத்து தானேப்பா கேட்குறேன், அதை போட மாட்டீங்களாப்பா எனக்காக அப்படின்னு கேட்டான். டக்குன்னு கையெழுத்து போட்டாரு, போட்டுட்டேன்னாரு. போட்டுட்டு அதுக்கப்புறம் ராத்திரி சொன்னாரு, இந்த பாசத்தை மாதிரி ஏமாத்துறது உலகத்தில் ஒன்றும் கிடையாது, அது நம்மளை இவ்வளோ தூரம் ஏமாத்துங்கிறது இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சுக்கிச்சுன்னாரு. எப்படி ஏமாத்துது பாசம் நம்மள அப்படின்னுட்டு. அப்புறம் அவன் போனா வந்தான்னு வச்சுங்க. எதுக்கு சொல்ல வருகிறேன்னா, அந்த நினைப்பு வந்து நமக்கு வந்து சுவாமி சொல்லுகிற அந்த உறுதிப்பாடு நமக்கு நிற்குமா அப்படிங்கிறது அவருக்கு அவருடைய
நிலையிலிருந்து பார்க்கிற பொழுதுதான் தெரியும். ஆகையினால தனக்கு கிடைத்தது ஒரு மிகப்பெரிய ஒரு உலக ஒரு அதிசயங்களில் ஒன்றாக பெருமானே நேரில் வந்து இந்த உயிர் ஈசன் என்கிற ஒன்று இருக்கிறது, அந்த பொருள் வந்து உணரக்கூடிய பொருள் என்றெல்லாம் நினைத்து கொண்டு இருக்கிற பொழுது அது கண்ணுக்கு முன்பாக வந்து நின்று காட்சி தந்து அது அனுபவத்தை தருகிறது என்று சொல்லுகிற பொழுது தன்னுடைய பேற்றை வியப்பதா அல்லது ஈஸ்வருடைய கருணையை வியப்பதா என்று எண்ணி பார்க்கிறார். அப்படி பார்த்துட்டு தான் சொல்லுகிறார், முழுவதும் கண்டவனை படைத்தான் முடிசாய்த்து முன்னால் செழுமலர் கொண்டும் எங்கும் தேட அப்பாலான். ஒரு செய்தி சொல்லுகிறார். திருமால் சிவபெருமானை பூஜை செய்வதற்காக தேடினார் என்று குறிப்பிடுகிறார். திருமால் திருவடியை தேடினார் கதை ஒன்று உண்டு. அது வந்து நாம் எப்பவுமே அரியும் அயனும் ஒருவருக்கு ஒருவர் யார் பெரியவர் என்று அப்படி போட்டி போட்டுக்கொண்டு நின்றது. அந்த நேரத்தில் ஒருத்தர் முடிகாண போனார், ஒருத்தர் அடிக்காண போனார். அந்த செய்தியெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் மணிவாசகர் மட்டும்தான் ஒரு செய்தி குறிப்பிட்டு சொல்லுகிறார். இங்க இதுல சொல்லுகிற பொழுது கூட அவர் வந்து இந்த போற்றி திருவகவில் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், நான்முகன் முதலா வானவர் தோழிதழ ஈரடியாலே மூ உலகு அளந்து நாள் திசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை கதிர்முடி திருநெடுமால் என்று அடி முடி அறியும் ஆதரவு அதனில் கடுமுரண் ஏனமாகி முன் கலந்து ஏழுதலம் உருவ இடந்து பின் தம்மோட்டாயி எய்த்து அப்ப சொன்னாங்களா, அப்ப அவருக்கு தெரிஞ்சுதான் தேடி காண முடியாத பெருமானை வழிபட்டு காணலாம் என்று சொன்னார்களாம். அதனால வழிபாடு செய்யலாம் என்று யாரோ சொன்னதை கேட்டு பாருங்க, எய்த்து முடிவுச்சு அந்த செய்தி. ஊழி முதல்வ சயசய என்று வழுத்தியும் காணா மலரடி இணைகள். இப்ப தேடல, வழுத்தி. இந்த செய்தி மணிவாசகர் குறிப்பிடுகிறார். அதாவது சிவபெருமானை வழிபாடு செய்வதற்காக நெடுமால் தேடினார், அப்பவும் இவர் கிடைக்கல, அந்த வழிபாட்டுக்கு இவர் கிடைக்கல அப்படிங்கிற செய்தியை சொல்லுகிறார். ஏன் கிடைக்கல அப்படிங்கிறத சொல்லுகிற பொழுது அந்த வழிபாட்டிற்கு தேவையான அந்த முழு சரணாகதி அவரிடம் இல்லை என்கிற அந்த நிலையில அவர் அதனை தவிர்த்தார் என்கிற ஒரு செய்தி. அதை இங்க திரும்பவும் சொல்லுகிறார். முழுவதும் கண்டவனை படைத்தான். முழுவதும் கண்டவன் பிரமன், எல்லாவற்றையும் படைத்தவன் பிரமன். முழுவதும் கண்டவனை முழுவதும் கண்டவன்னாரு. முழுவதும் கண்டவன் ஏன் அவனை சொன்னார் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு திசையில தானே பார்க்கிறோம், நமக்கு ஒரு பக்கம்தான் தெரியும், அவருக்கு 4 பக்கம். அதனால முழுசா பார்த்ததா அவர் சொல்லிட்டு இருக்கார். முழுவதையும் பார்த்துருக்கேன் நாடு அப்படிங்கிறார். இன்னும் மேலும் பார்க்கல, கீழும் பார்க்கல. ஈசான முகமும் அதோ முகமும் சிவபெருமான ஒருவனுக்குத்தான் உண்டு. அது தெரியாமல் முழுவதும் கண்டவனை படைத்தான். அந்த முழுவதும் கண்டவனாக இருக்கக்கூடிய பிரம்மனை படைத்தவன் யாரு? திருநெடுமால். அந்த திருமால் படைத்தான். எப்படி போனாராம்? முடி சாய்த்து, தலை வணங்கி, தலையை கீழே வணங்கினாரு, முடி சாய்த்துனார்.
தலையை வணங்கிறது என்று சொல்லுவது நெடுமால் தலை வணங்கினார் முடி சாய்த்து சென்றார் என்பதை இவ்வளவு தெளிவாக மணிவாசகர் சொல்லி இருக்கிறதை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிற பொழுது பெருமானுக்கு சமானமாக வைத்து திருமாலை பேசக்கூடாது. அரியும் அரணும் ஒன்று என்று சொல்லுகிறவர்கள் சைவர்கள் அல்லர். என்னைக்கு அரியும் அரணும் ஒன்றாக வாய்ப்பே இல்லை. அது எங்கேயோ சண்டை நடக்குதுன்னா அது சமாதான கொடி தூக்குறதுக்கு ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அரியும் அரணும் ஒன்றுன்னா அந்த அரண் ஒருத்திரனாக இருந்தால் கூட அரியும் அரணும் ஒன்றும் இல்லை. அங்க அந்த அரியையும் ஒடுக்குகின்றவன் அரண். அங்கே அந்த அரியையும் ஒடுக்குகின்றவன், மீள தோற்றுவிக்கின்றவன் இல்லையா? அந்தமாய் உலகு ஆதியமாயினான் சிவபெருமான். முதல் நூற்பாவிலேயே சிவஞான போதத்தில் சொல்லுகிற பொழுது கூட ரொம்ப தெளிவாக சொல்ல, அவன் அவளது என்னும் அவை மூவினவின் தோட்டி திதியே ஒடுங்கி அந்தம் ஆதி என்பனார் புலவர். அந்தமே ஆதி ஏகாரம் தொகுத்தல்னாரு. பாடியக்காரர் தான் சொன்னாரு, ஏகாரம் அங்க இருக்குது, அந்தமே ஆதி, அந்தத்தை செய்கின்ற சங்காரகாரனே முதலாக உடைத்து இவ்வுலகு அப்படின்னு எழுதினார் சாமி. அத ஆகையினால அப்படிப்பட்ட இந்த நெடுமால் முடி சாய்த்துனாரு. நெடுமால் முடி சாய்த்து விட்டார். முடி சாய்த்து முன்னாள் செழுமலர் கொண்டு, முன்னாள் என்று சொன்னால் முன்பு ஒரு காலத்திலே, அதுதான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மணிவாசகர் மட்டும்தான் குறிப்பிடுகிறார். இப்ப ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர் போன்றவர்கள் எல்லாம் அவர்கள் குறிப்பிடுவது அடிமுடி தேடிய படலம் மட்டும்தான் பேசுவார்கள். இந்த பூசை செய்து இவர் தேடியும் காணாமல் ஆகப்பட்டதை முடிசாய்த்து முன்னாள் செழுமலர் கொண்டு எங்கும் தேட அப்பாலான், மலர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு தேடி போகிறான் சிவபெருமானுக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று. அப்ப அந்த பூசையை சிவபெருமானுக்கு செய்ய வேண்டும் என்று போகிற பொழுது அதை முதலில் சிவமூர்த்தத்திற்கு செய்து பிறகு சிவபெருமானுக்கு செய்ய வேண்டும் என்கிற அந்த நிலையை உணர்கின்றார். அதனாலதான் இங்கே மண்ணுலகத்திலே பல திருக்கோயில்கள், திருமாற்பேறு, திருவிழிமிழலை போன்ற திருத்தலங்களில் எல்லாம் வந்திருந்து இந்த திருக்கோயில்களிலே மூர்த்தியை வழிபடுகின்றார். ஆகையினாலே மூர்த்தி தலம் தீர்த்தம் என முறைமையாய் தொடங்கினோருக்கு வார்த்தை சொல்ல ஒரு சர்க்குரு வாய்க்குமே பராபரமே என்று சொல்லுகிறார். ஆகையினாலே அப்படிப்பட்ட அந்த திருமாலுக்கு அப்பாலாக இருந்தவன் இந்த பூமியிலே எப்படி இருக்கிறான்? இப்பால் எம்பிரான் கழுதொடு காட்டிடை நாடகம் ஆடி பேய்கணங்களோடு காட்டிலே திருநடனம் புரிகின்றான். கதியிலியாய் இருக்கின்றான். கதியிலியாய் இருக்கின்றான். நம்ம யாரையாவது பார்த்து அவனுக்கு கதி இல்லைங்க அப்படின்னு சொன்னா நீங்க அவனை பார்த்து என்ன நினைப்பீங்க? இறக்கப்படுவீங்க இல்லைங்களா? அவருக்கு ஒரு கதியும் கிடையாதுங்க, கதி இல்லாதவருங்க அப்படின்னு சொன்னா அவங்க மேல நமக்கு இறக்கம்தான் அவனும், இறக்கம்தான் தோடும். சிவபெருமானும் அப்படித்தான், கதி இல்லாதவர். அவருக்கு ஒரு கதியும் கிடையாது, கதியிலேயாயிட்டார். என்ன சர்க்காஸ்டிக் பாருங்க. அங்க தேடிட்டு இருக்கிறாரு ஒருத்தர் பூஜை பண்ணணும்னு, அவருக்கு ஆகப்படாம இங்க கதியிலியா கிடைக்கிறார். இங்க கதியிலியாய் கிடைக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது கேட்பார், இங்க எல்லாருக்கும் அந்த உயிர்களை எல்லாம் உயிர்ப்பேன் என்கிற அந்த தன்மையில அவரு இங்கே கோயில் கோயிலாக எல்லா இடங்களிலும் திரிந்து கொண்டு இருக்கிறார். இந்த பூ உலகில் கதியிலியாய் திரிகிறார். கழுதொடு காட்டிடை நாடகம் ஆடி கதியிலியாய் உருவையின்
புலித்தோல் உடுத்து உன்மத்தம் மேல் கொண்டு ஒளி தருமே. புலித்தோல் உடுத்து ஒரு இங்க அங்க இருந்த விண்ணுலகில் இருந்தா எவ்வளவோ சிறப்பா இருக்கும். இந்த மண்ணுலகில் புலித்தோலை கட்டிக்கிட்டு யாரும் கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லாம பேய் கூட்டத்தோட சுடுகாட்டில் ஆடிட்டு பிச்சு பிடிச்ச ஒரு மாதிரி சுத்திட்டு இருக்காருங்க அப்படின்னாரு. அங்க இவரை தேடிக்கொண்டு இருக்கிற அவங்களுக்கெல்லாம் அகப்படாமல் இங்க பாவம் சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா நாம சிவபெருமான் மேல இறக்கப்படுற மாதிரி சொல்றார். அங்க பாவம் அங்க தேடுறாங்க, இங்க சுத்திட்டு இருக்காரு. உடுத்துறதுக்கு ஒரு நல்ல துணி இல்லை, புலித்தோலை கட்டிட்டு இருக்காரு. 4 வார்த்தை ஆதரவா பேசுறதுக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லை, கதி இல்லாம கிடக்கிறாரு. அது மட்டும் இல்லாம யாராவது நல்லவங்க பேசுறாங்களா, ஏதாவது நம்ம ஊர் ஜனங்க ஏதாவது பேசுறாங்களா, 4 பேய் தான் சுத்தி நிக்குது. சரி, இடமாவது ஒரு நல்ல இடத்துல இருக்கிறாருன்னா அப்பப்ப எரிகாட்டுக்கு வந்துட்டு போற பணங்கள் தான் இருக்குது, அந்த இடத்துல இந்த இடத்துலயே இருந்துருவோம் அப்படின்னுட்டு அங்க இருக்கிறாரு. இப்படி இருக்கிறாருப்பா இந்த இடத்துல அவர் அப்படின்னுட்டு அவருடைய தனித்தன்மைகளை எல்லாம் எடுத்து சொல்லி இவரா திருமாலுக்கு சமானமாவார் என்று கேட்கிறார். இவரா திருமாலுக்கு சமானமாவார்? திருமால் இவரை தேடிக்கொண்டிருக்க, திருமால் பட்டு பீதாம்பரம் உடுத்தி கொண்டு இல்லையா, அவரு அத்தனை வாசனாதி திரவியங்களையும் பூசிக்கொண்டு பட்டு பீதாம்பரம் உடுத்தி கொண்டு திருமகளை தன்னுடைய மார்பிலே சுமந்து கொண்டு இப்படி இருக்கக்கூடிய அந்த திருமால் இவரை தேடிக்கொண்டிருக்க, இவருக்கு அடையாளங்கள் சொல்லுகிறார். புலித்தோல் உடுத்ததும் காட்டிலே இருப்பதும் பேய்க்கணங்கள் சூழ இருப்பதுமான இந்த அடையாளங்களை சொல்லி, இந்த அடையாளங்கள் எந்த கடவுளுக்கு சொல்லப்பட முடியும்? வேறு எந்த கடவுளுக்கும் சொல்லப்பட முடியாது. ஆகையினால் வேறு எந்த கடவுளும் சிவன் ஆகார். எல்லா கடவுளும் சிவனுக்கு கீழேதான். அவையெல்லாம் சிவனால் பார்த்து கடவுள் பதவியிலே அமர்த்த பெற்றவர்கள். பதி என்று ஒருவன் தான் உண்டு, அவனே சிவபெருமான் என்று சொல்லுகிறார். உழிதரு காலும் கனலும் புனலோடு மண்ணும் ஒண்ணும் எழிதரு காலம் எக்காலம் வருவது வந்ததன் பின் உழிதரு காலத்த உன்னடியேன் செய்த வல்வினையை கழிதரு காலமுமாயவை காத்து எம்மை காப்பவனே. அப்படியே சைவ சித்தாந்தத்தினுடைய ஒரு முழு தெளிவையும் இந்த ஒரு பாட்டில் சொல்லிட்டார். என்ன நடக்குது, என்ன நடத்துகிறார் பெருமான், என்ன செய்கிறார் உயிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அற்புதமாக சொல்லுகிறார். உழிதரு காலும், உழிதறுதல் தான் திரிதல், அங்கே இங்குமா தெரிதல். காற்று சஞ்சரிக்கிட்டு கொண்டே இருக்கும், காற்று சஞ்சரிக்கின்ற காற்று. கனலும் நெருப்பு, புனல் நீர், மண்ணும் விண்ணும் 5 பூதங்களும், 5 பூதங்களும் அந்த 5 பூதங்களினுடைய காரியங்களும் தத்துவங்களும் தாத்வீகங்களும் எல்லாவற்றையும் கடப்பது எக்காலம்? இவற்றையெல்லாம் கடந்து நிற்பது எக்காலம் என்று கேட்கிறார். இதை கடந்து நிற்பது எக்காலம் என்று சொல்லுவதைத்தான் நம்முடைய நிர்மலா அவத்தையில தத்துவ சுத்தி என்று அதை சொல்வார்கள். முதல்ல இதை விட்டு நீங்கிறது எப்படி இல்லையா? முதல்ல இதை விட்டு நீங்கிறது எப்படி? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நான் எப்படி பாஸ் பண்ணி காட்டுவேன்? முதல்ல +2 பாஸ் பண்ணு, அதுக்கப்புறம் அதை பத்தி பேசலாம் இல்லையா? அது ஸ்டாண்டர்ட் எங்கேயோ இருக்கும், என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் டெஸ்ட். இங்க இந்த எக்ஸாம் பாஸ் பண்றதே
சிரமமா இருக்கும்போது இங்க தத்துவ சுத்தியே ததிகன துவங்கும் போது அப்புறம் அங்க எப்படி இல்லையா யோசனை பண்ணணும். ஒரு சின்ன விஷயத்த சப்பாத்திக்கு இன்னைக்கு தொட்டுக்க ஒண்ணு இல்லைங்க, கொஞ்சம் சக்கரை வைக்கட்டுமான்னு கேட்டோன்னு கோபம் எகிரும் பாருங்க. உண்மை சார், இன்னைக்கெல்லாம் சைலண்டா இருக்கிறத பார்த்தா தோசை வாங்க போறேங்க, இட்லி வைக்க போறேங்க, என்ன சைட் டிஷ் அப்படின்னா சைட் டிஷ் தான் ஒன்றும் இல்லை, இது பொடி வைக்கட்டுமா இல்லைன்னா அதை வைக்கட்டுமான்னு கேட்டால் உடனே கோவம் வருது, சட்டுன்னு கோவம் வருது. சின்ன விஷயம்தான், நமக்கு பார்க்கும்போது சின்ன விஷயமா தான் தோணுது, முடியல அதை கிராஸ் பண்ணிட்டு வர முடியல. இப்போ வீட்லேயே நமக்கு நம்ம மனைவி சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க, நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சாமர்த்தியம் கம்மிங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா உடனே நம்ம அதுக்கு கேட்டுட்டு நம்மளால் சும்மா இருக்க முடியாமல் அது எப்படி நீ சொல்கிற, அப்படியே இருந்தாலும் அதை நீ எப்படி சொல்ல போச்சு அப்படி இருக்கு. நமக்கு அப்படியே ஒன்று கோவம் வந்துடுது, தன்னுக்கு வந்துடுது. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கூட நம்மளால பொறுத்துக்க முடியல. சொன்னா சொல்லிட்டு போறாங்க, ரைட், எப்படி இவ்வளவு கரெக்டாலாம் பேச ஆரம்பிச்சு. அணைந்தும் வென்றான் தன் வீரமே வீரம் சொன்னார்ல. ஐந்தும் அடக்கு அடக்கு என்றான் அறிவிலன், ஐந்தும் அடக்கிய அமரரும் அங்கில்லை. அங்கேயே அடக்க அடக்குன்னு என்ன பண்ற, மனம் மாத்து, இங்கேயே சுத்திட்டு இருக்கிறத தூக்கி சிவன் பக்கமா மாத்தி விட்டுருத, அங்கேயே அடக்காத, நல்லா எவ்வளவு ஃப்ளோ ஆகட்டும் மாட்டோம், ஆனா எல்லாம் சிவபெருமான் சம்பந்தமாகவே ஆகட்டும். நிறைய பேசுன்னு நினைக்கிற சிவனை பத்தி பேசு, நிறைய படிக்கணும்னு நினைக்கிற சிவனை பத்தி படி, நிறைய கேட்கணும்னு நினைக்கிற சிவனை பத்தி கேளு. மடையும் மாற்று, அடக்குனா அது அடங்காது. அதைத்தான் சொல்லுகிறார், உழிதரு காலும் கனலும் புனலொடு மண்ணும் விண்ணும் இடிதரு காலம் எக்காலம் வருவது. ஏன் எக்காலம் வருவதுன்னு கேட்டார், என்னைக்கு தத்துவ சுத்தி நடக்குதோ அன்னைக்கு நீங்க காலத்தை தாண்டி விட்டீர்கள். கால சுத்தி வந்துருச்சு. தத்துவ சுத்தியில தத்துவத்துல ஒண்ணுதானே காலம், வித்யா தத்துவத்துல தானே இருக்கு காலம். காலம் நியதி கலை வித்தியாரம் அங்கதானே இருக்கு. இப்ப தத்துவ சுத்தி ஆயிடுச்சுன்னா காலத்தை தாண்டிட்டீங்கன்னு தானே அர்த்தம். உளி தருவது எக்காலம்னு கேட்டாரு, அதுல அந்த காலத்தை குறிப்பிட்டு சொல்லுகிறார். காலம் என்னைக்குன்னு சொல்லல, என்றுன்னு கேட்கல, எக்காலம்னாரு. இழிதரு காலம் எக்காலம் வருவது, இழிதரு காலம் எக்காலம் வருவதுன்னாரு. அப்ப இந்த பஞ்சபூதங்களால ஆன பிரபஞ்சம், இந்த உடம்பு போன்ற இந்த தத்துவ சுத்தி என்று சொல்லக்கூடிய, நம்ம விரிவா பேசியிருக்கோம் திருமந்திரத்துல. நிர்மலாவத்தை கேட்டவர்களுக்கு இந்த தத்துவ சுத்தியை பத்திலாம் இப்ப கூட துகளர் போதத்துல நான் எழுதி கொண்டு வருகிறேன். நீங்க துகளர் போதம் வாங்குறவங்களுக்கு தெரியும், துகளர் போதம் ரெகுலரா படிச்சுட்டு வரவங்களுக்கு தெரியும். துகளர் போதத்துல அது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. நீங்கள் தோழர் போதத்தை தனியாக எந்த புஸ்தமும் கிடைக்காது, தோழர் போதத்துக்கு புக்கு கிடைக்காது. புக்கு கிடைக்கிற புக்குலேயும் ஈசான சிவனார் உரை இருக்கு, அவ்வளோதான். ஆனால் இந்த மாதிரி டிஸ்கிரிப்டிவாக உங்களுக்கு சைவ சித்தாந்தத்தினுடைய நம்ம ஞானத்திரளில் தான் அது வெளிவருகிறது. நீங்கள் அதை வாங்கி படிச்சுடுங்க. எத்தனாவது எபிசோடுமா அது? 8 வந்துருச்சு பாருங்க. சுத்த தத்துவ தூஷணம் என்று வந்துருச்சு. துகளர் போதம் 7 பகுதி இப்போ 8வது பகுதியும் வந்திருக்குது. பிப்ரவரியில் 8வது பகுதி வந்துருச்சு. நீங்க இந்த எப்படி இந்த தத்துவ சுத்தி தத்துவ என்பதை ஒரே வரியில சொல்லுகிறார், 2 வரியில. உழிதரு காலும் கனலும் புனலோடு மண்ணும் பொண்ணும் இழிதரு காலம் எக்காலம் வருவது
என்று சொல்லுவதில் பிரபஞ்சத்தை மேலே ஆர்வம் கொள்ளாமல், அதிகமான ஆர்வத்தை காட்டாமல், அது இயல்பாகவே சிவத்தின் மேலே ஆர்வத்தை திருப்புதல். தத்துவ சுத்தி என்று சொல்லுகிற பொழுது இந்த நமக்கு இருக்கக்கூடிய ஆர்வம், முதல்ல ஈடுபாடு, அப்புறம் ஆர்வம், அதுக்கப்புறம் பற்று. முதல்ல ஆர்வம், அப்புறம் கொஞ்சம் ஈடுபாடு, அப்புறம் பற்று. இதுதான் அந்த ஸ்டேஜ். சிவத்தின் மேலே இருக்கக்கூடிய ஆர்வம், அப்புறம் சிவத்தின் மேல் இருக்கக்கூடிய ஈடுபாடு, இப்போ சிவத்தின் மேல் இருக்கக்கூடிய பற்று. இப்படி அது இட் ஹேஸ் டு க்ரோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். அது வளரணும். அப்படி வளர்ந்து வருகிற பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால், ரொம்ப ஒரு ஸ்டேஜில் அது டாமினேட் பண்ணும். அது அந்த பற்று தான் டாமினண்ட்டாக இருக்கும். மித்ததெல்லாம் பார்த்தா அதர் திங்ஸ் வுட் ஹவ் லாஸ்ட் இட்ஸ் ப்ரையாரிட்டி. அதுக்கெல்லாம் ப்ரையாரிட்டி போயிருக்கும், இது க்ரோ ஆகிருக்கும். தத்துவ சுத்தின்னு சொன்ன உடனே நான் தத்துவத்தை சுத்தம் செய்ய போகிறேன் அப்படின்னு கிளம்பி இல்லையா, ஹார்பிக்கெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பக்கூடாது. தத்துவ சுத்திங்கிறது அது தத்துவம் சுத்தமாக தான் இருக்கு இல்லையா. 5 பூதம்னா 5 பூதம் சாமி படைச்சிருக்காரு. நம்மகிட்ட வந்து தான் அத்தனையும் அழுகாச்சு இல்லையா. இன்ஃபேண்ட்டாக இருக்கும்போது, குழந்தையா இருக்கும் பொழுது எப்படி இருந்தோம், நம்ம விரல் எப்படி இருந்தது, நம்ம நாக்கு எப்படி இருந்தது, நம்ம செவி எப்படி இருந்தது இல்லையா. இந்த உலகத்துக்கு கொண்டு வரும்போது நம்மளை நல்லா தானே கொண்டு வந்தாங்க, அப்படிதான் கொண்டு வந்தாரு சாமி. அதுக்கப்புறம் வி டெவலப்டு லாட் ஆஃப் திங்ஸ். அதுக்கு அப்படி பார்க்கிற பொழுது இந்த தத்துவ சுத்திங்கிறது ஈசன் மேல் இருக்கக்கூடிய அந்த ஆர்வம், ஈடுபாடு, பற்று, இதை அப்படியே அதிகரித்து கொண்டே போய் முழுமையாக செய்தல் வேண்டும். அப்படி வந்துருச்சுன்னா, வந்ததன் பின் உழிதரு காலத்தை, உழிதரு காலத்தை என்று சொன்னால், இந்த எல்லா உலகங்களும் நின்று போனாலும் ஒடுங்கி போனாலும் நிற்கிறவன் ஒருவனாக விளங்குகிறது சிவபெருமான் ஒருவன் தான். காலத்தை கடந்தவனாகவும் காலத்தை செலுத்துகின்றவனாகவும் காலத்தின் தலைவனாகவும் இருக்கிறவன் சிவபெருமான். அதை குறிப்பதற்குத்தான் அவன் காலனை காலால் உதைத்தான் என்கிற செய்தி வேற எந்த கடவுளுக்கு இல்லை, சிவபெருமான் ஒருவனுக்கு தானே புராணம். இனிமே வேணா புதுசா எழுதிக்கலாம், ஆனா ஏற்கனவே இல்லை. ஏற்கனவே சிவபெருமான் தான் யமனை காலால உதைச்சார் அப்படிங்கிற அது ஒண்ணு இருக்கு. அது வந்துருச்சுப்பா, நம்ம இல்லாட்டி ஏதாவது ஒண்ணு எழுதியிருக்கலாம் இல்லையா, அப்படின்னு கூட யோசிச்சிருப்பாங்க. அப்படி பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த கால தத்துவத்தை பற்றிய கிளாரிட்டி இருக்காது. இதுல பாஞ்சராத்திரிகளாகட்டும், வைணவத்தினுடைய 25 இதிலே ஆகட்டும், கால தத்துவம் நம்ம எங்க கொண்டு வச்சிருக்கோம்? கால நீதி, கலை, வித்தை, அராகம், மாயை, புருடல்ல கொண்டு போய் கால தத்துவம் வச்சிருக்கோம். ஈசன் மேல பற்று அதிகமாக மாயை விலகி கொண்டே வர, மாயை முழுவதுமாக விலகின உடனே மாயை தான் விலகிடுச்சு, இவனுக்கு என்னத்துக்கு வினைன்னு சொல்லி அவர் தான் அந்த வினைகளை நீக்குவார். வந்ததன் பின் உழிதரு காலத்தை உன் அடியேன் செய்த வல்வினையை கழிதரு காலமுமாய் வினைகளை நீக்குவார். குருவாக வினைகளை நீக்குவார். மாயையில் இருக்கக்கூடிய நமக்கு குரு எப்போ வருவார்னா, நமக்கு இது இந்த மேல் பற்று குறைந்து அந்த பற்று அதிகமாக இருக்கிற பொழுது அந்த பற்றுக்கு தக்கவாறு ஒரு குருநாதர் அவரே வருவார். அதை சொல்லுகிறார். வந்ததன் பின், எது வந்ததன் பின்? அந்த காலம் வந்ததன் பின். எந்த காலம்? மண்ணும் விண்ணும் இழிதரு காலம். இழிதறுதல் என்றால் விட்டு விலகுதல் அர்த்தம். இழிதறுதல்னா விட்டு விலகுதல்.
அப்படி விட்டு விலகி நிற்கிற அந்த காலம் எப்போ வருமோ, பெருமானையே எண்ணிக்கொண்டிருந்த இது ஒன்றுதான் உண்மை என்று பற்றி கொண்டிருந்த காலம் வந்தா, அந்த காலத்துல என்ன நிகழும்? வினையை நீக்குவதற்குரிய காலமாக அது போனதினாலே குருவானவர் எழுந்தருளுவார். வல்வினையை கழிதரு காலம், நீக்குகின்ற காலமாக. ஆகையினால் கழிதரு காலம் என்று சொன்னால் வினைகள் நீக்கப்படுகிற காலமாக அது அமையும் என்பது சொன்ன காரணத்தினாலே அங்கே கண்மமலம் நீங்கிற்று, மாயாமலம் நீங்கிற்று, கண்மமலம் நீங்கிற்று. அவை காத்து மாயாமலம் கண்மமலம் என்று சொல்லக்கூடிய மலங்களிலிருந்து காத்து என்னை காப்பவனேன்னாரு. என்னை காப்பவனேன்னு சொன்னாலே போதும். காலமுமாய் எம்மை காப்பவனே, அவை காத்து எம்மை காப்பவனேன்னு இன்னொரு தடவை எதுக்கு சொல்றாருன்னா, இவங்க ரெண்டு பேருக்கும் மேல தலைவர் ஒருத்தர் இருக்கார் ஆணவம்னு, அவரை நீக்கணும். அதனால அவரை இதிலிருந்து எம்மை காப்பவனே. ஏன்னா இந்த ரெண்டு பேரும் போன உன்னியா அவன் தான் நின்றுட்டு இருப்பான். எப்போ இவங்க ரெண்டு பேரும் போனாங்களோ, ஓ இடத்த காலி பண்ணிட்டாங்க, அப்பதான் எனக்கு முழுசா இவன் தான் அப்படின்னு நினைச்சு வரும். அதிலிருந்து எம்மை காப்பவனே. எனவே மாயாமலம் நீக்கி கண்மமலம் நீக்கி ஆணவ மலத்தில் இருந்தும் நீக்குகின்றவனே என்று அந்த சித்தாந்த கருத்தை அற்புதமாக அந்த நெறிமுறையிலே அதை சொல்லுகிறார். அதுவும் இல்லாமல் இந்த உரிய காலத்திலே தான் வினைகளை கழிக்க முடியும். உரிய காலத்தில் வினைகளை கழிக்க முடியும். அப்படி வந்து குருநாதவர் அந்த உரிய காலத்திலே வினைகளை கழித்து விடுவார். அது சிவபெருமானால் நிகழும் என்கிற அந்த செய்திகளையும் சொல்லுகிறார். நம்ம பாரி வினை கொள்கையெல்லாம் மற்ற மதத்தை கிடையாது. வினை கொள்கையெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. நம்ம வினை கொள்கை ரொம்ப தெளிவாக பற்றி கொண்டு இருக்கிறோம். அதனால நம்மளால we are able to explain lot of things. அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அவங்களுக்கு எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில் அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க. எல்லாம் ஈசன் செய்கிற செயல் அப்படின்ட்டு போயிடுவாங்க. இது எப்படி ஹவு டஸ் இட் ஹேப்பன் அப்படிங்கிறத அவங்களால சொல்ல முடியும். பவன் எம்பிரான் பணிமாமதி கண்ணி விண்ணோர் பெருமான் சிவன் எம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் என் சிறுமை கண்டும் அவன் எம்பிரான் என்ன நான் அடியேன் என்னை இப்பரிசே புவனெம்பிரான் தெரியும் பரிசாக எம்புகவே. ரொம்ப தெளிவாக சாமி குறிப்பிடுகின்றார். அதில் இதில் செய்தி சொல்லுகிற பொழுது சிவபெருமான் வந்தார், எனக்கு சிவபெருமானே வந்தார், குருவாக வந்தார். சிவபெருமான் குருவாக வந்தார் என்று சொல்லுகிற பொழுது சிவபெருமான் வந்தது மிகப்பெரிய ஆச்சரியம் என்று நீங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிறீர்கள். சிவபெருமான் வந்தாரா? சிவபெருமானே வந்தாரா? இது எப்படி ஆச்சரியமாக இருக்கிறது என்று நீங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிறீர்கள். நீங்கள் எல்லாம் சிவபெருமான் வந்தாரே 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 என்று ஆச்சரியப்படுகிறீர்கள். நான் சிவபெருமான் எனக்கு வந்தாரே என்று ஆச்சரியப்படுகின்றேன் என்று குறிப்பிடுகின்றார். சிவபெருமான் வந்தாரே வந்தாரே என்று நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள். எனக்கு வந்தாரையா, என் சிறுமை கண்டும்னாரு. அதுதான் மணிவாசகருடைய பஞ்ச அங்கதான். அவன் எப்படிப்பட்டவன்? பவன், மிகப்பெரிய தலைவன். அவன் எம்பிரான். பனி மாமதி கன்னி விண்ணோர் பெருமான். அந்த குளிர்ந்த பிறையை தன்னுடைய செஞ்சடையிலே சூட்டிய பெருமான். சிவன் என்னும் செந்நாமம் உடைத்தவனும் செம்பொருள் நாமம் உடைத்தவன் அவன் சிவன். எம்பிரான், எங்கள் தலைவன். அவன் என்னை ஆண்டு கொண்டான் ஐயா என் சிறுமை கண்டும். ஒருவேளை ஆளுகிற பொழுது தெரியலையோ என்னவோ, இல்லை, சிறுமை கண்டும் என்னுடைய சிறுமையை பார்த்தும், பார்க்காம இல்லை, பார்த்தும் சரி
அப்படின்னு இல்லையா? அது எவ்வளவு பெரிய கருணை என்று வியக்கிறார். ஆகையினால அவரு சாமி என்ன சொல்லுகிறார் இங்க இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த உலகத்தவர்கள் எல்லாம் அவர் எழுந்தருளினார், உபதேசம் செய்தார், தீட்சைகள் செய்தார், என்னை ஆண்டு கொண்டார், எனக்கு எல்லாவற்றையும் செய்தார் என்று அந்த பெருமையை சொல்லுகிறது. இந்த உலகத்திற்கு நான் மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை வைக்கின்றேன். அடியார் பெருமக்களுக்கெல்லாம் நான் ஒரு பெரிய கோரிக்கையை வைக்கின்றேன். மணிவாசகர் சொல்லுகிறார், இந்த புவனத்திலே இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாம், திருவாசகம் பயில்கின்ற அடியார்களுக்கெல்லாம் நான் ஒரு விஷயத்தை என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன். என்ன கோரிக்கை என்று சொன்னால், நீங்கள் என்னை சீடன் என்றும் அவரை குருநாதர் என்றும் அப்படி ஒரு உறவு சொல்லுவீர்களே, ஆனால் அது உண்மை அல்ல. உண்மை என்ன என்று கேட்டால், அவன் தலைவன், நான் அடிமை, அதுதான் உண்மையான உறவு. தயவு செய்து அந்த உறவையே சொல்லுங்கள். என்னை குருசீட உறவிலே சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் ஒரு குருவுக்கு சீடனாக இருப்பதற்கு தகுதி வேண்டும். அந்த தகுதி கூட இல்லாத என்னை ஏற்றுக்கொண்ட அவர் என்னுடைய தலைவர், நான் அவருக்கு அடிமை. தன்னுடைய உறவை எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் எப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், அவன் எம்பிரான் என்ன, நான் அடியேன் என்ன, இப்பரிசே தெரியும் பரிசாக எம்புகவே. இதையே நீங்கள் சொல்லுங்கள். நான் அவனுக்கு அடிமை என்று சொல்லுங்கள், நான் அவனுக்கு சீடன் என்று சொல்லாதீர்கள். இப்படி சொல்றாரு பாருங்க மணிவாசக பெருமான். நாம் அவரை உயர்வா அவரு சொன்னாலும் கூட, பெருமான் சிவபெருமானே குருநாதராக அவருக்கு அந்த தீட்சை செய்வித்து இந்த அற்புதத்தை நிகழ்வித்தார் என்கிற காரணத்தினாலே அவரை குருசீட உறவிலே நாம் பேசுகிறோம். ஆனால் அவர் சொல்லுகிறார், ஐயோ அதுக்கு எனக்கு தகுதி இல்லை. அவர் என்னை ஆட்கொண்டது உண்மை, ஆனால் என்னுடைய சிறுமை கண்டு ஆட்கொண்டார், என்னுடைய சிறுமை கண்டு ஆட்கொண்டார். ஆகையினாலே அவர் எனக்கு எம்பிரான், என்னுடைய தலைவன், நான் அவருக்கு அடிமை. நீங்கள் மணிவாசகர் அடிமையாக இருந்தார் சிவபெருமானுக்கு என்று சொன்னால் எனக்கு ஏற்படுகிற மகிழ்வு, மணிவாசகர் சிவபெருமானுக்கு சீடனாக இருந்தார் என்று சொன்னால் அதற்கு எனக்கு மகிழ்வை தராது என்று மணிவாசகர் சொல்லுகிறார். இது மணிவாசகருடைய ஒரு சுய பிரகடனம். அப்ப எதிர்காலத்தில் எப்படி சொல்லுவார்கள், எப்படி இதை தெரிவிப்பார்கள் என்கிற அந்த நிலையை பார்த்து தெளிவா சொல்லுகிறார். பவன் எம்பிரான் பணிமாமதி கண்ணி விண்ணோர் பெருமான், அவருக்கு எப்படிங்க நான் சீடனாக முடியும்னு கேட்கிறார். எப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில இருக்கிறவர், அவருக்கு யாரெல்லாம் சீடர்? நந்தியம்பெருமான் சீடர் அவருக்கு. சனகன், சனாதனன், சனற்குமாரன், சனந்தனன் அவர்களெல்லாம் சீடர்கள். நான் ஒரு சீடன் என்று என்னை யாராவது சொன்னா அதை நானும் சொல்லிக் கொண்டு இருக்கலாமா? நான் அடிமை, அவ்வளவுதான். அவர் என்னை ஆட்கொண்டார், ஆட்கொண்டதால் நான் அடிமை. எக்காலத்திலும் நான் அடிமையாகவே இருப்பேனே தவிர நான் சீடனாக இருக்க வாய்ப்பில்லை. பவன் எம்பிரான் பணிமாமதி கண்ணி விண்ணோர் பெருமான், சிவன் எம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் என் சிறுமை கண்டும். அது என்னுடைய ஆட்கொள்ளவில்லையே என்று நான் சொல்லவில்லை, ஆட்கொண்டான் என்பது உண்மை. ஆனால் என்னுடைய சிறுமை கொண்டும் ஆட்கொண்டான். அவன் எம்பிரான் என்ன, நான் அடியேன் என்ன, இந்த உறவைத்தான் சொல்ல வேண்டும். இந்த புவன் எம்பிரான் தெரியும் பரிசாவது எம்புகவே. இந்த தன்மையே இந்த உலகத்தர் சொல்லட்டும், இதுதான் எனக்கு மகிழ்வை தருவது என்று சொல்லுகிறார். புகவே தகவேன் புகவே தகேன் உனக்கு அன்பருள் யான் என் பொல்லாமணியே. தகவே என்னை உனக்கு ஆட்கொண்ட தன்மை எப்புண்மையரை மிகவே உயர்த்தி விண்ணோரை பணித்தி அண்ணா அமுதே.
நகவே தகும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே புகவே தகேன் உனக்கு அன்பருள் யான். பெருமானே, உண்மையிலே சொல்லுகிறேன், நான் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னான். உன்னுடைய அடியார் திருக்கூட்டத்தில் நுழைவதற்கு கூட எனக்கு அருகதை இல்லைங்கிறார். புகவே தகேன், நீ நண்பருள் புகவே தகேன். உன் அடியார் திருக்கூட்டத்தில் ஒருவனாக போய் நான் நிற்பதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லுகிறார். உனக்கு அன்பருள் புகவே தகேன் யான் யான் புகவே தகேன். உனக்கு அன்பருள், உனக்கு அன்பை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அடியார்கள் இருக்கிறார்களே, இந்த அடியார்களுக்குள்ள நடுவாக நான் செல்லுவதற்கும் தகேன், எனக்கு அந்த தகுதி கிடையாது என்று சொல்றார். அதனால சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அந்த இதை பார்க்கிற பொழுது தேவாசிரிய மண்டபத்தை பார்க்கிறார். அதை பார்த்த உடனே அந்த அடியார்களை எல்லாம் பார்த்து, அடியாருக்கு அடியாராகும் நாள் என்னாலும் இவர்களெல்லாம் பழ அடியார்கள், அப்படியே அஞ்சுகிறார். இவர்களெல்லாம் அடியார்கள் என்று சொன்னால் என்னை நானும் அடியார் என்று சொல்லிக்கொள்ளலாமா என்று அஞ்சுகிறார். அடியார்னு சொல்லிக் கொள்வதற்கு அஞ்சுகிறார்கள், அடியார் என்று சொல்லிக் கொள்வதற்கு அஞ்சுகிறார். ஒரு மாதிரியா ஒரு ஆளை சாப்பாட்டுக்கு பிடிச்சி கொண்டு வந்து உட்கார வச்சா அவரு கேட்ட மெனுவையெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அவர் ஊர்ல இல்லாத யாரும் கேட்காத மெனுவை கேட்டாரு, அதையும் ரெடி பண்ணியாச்சு. எல்லாத்தையும் ரெடி பண்ணி நிற்கிறாரு. அந்த இலையை போட்டு சாதத்தை பரிமாறி எல்லாத்தையும் செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கிற பொழுது அவரு சொல்றார், ஏப்பா என்ன இது ஒரு இலை தான் இருக்குன்னாரு. ஆமா சாமி, ஒரு இலை தான், நீங்க சாப்பிடணுங்கிறதுக்கு. நான் தனியா போய் சாப்பிட மாட்டேன்ப்பா, யாராவது ஒரு அடியார் இருந்தாதான் சாப்பிடுவேன்னாரு. யாரு தெரியுதா? ஆமா, நான் தனியாவே சாப்பிட மாட்டேன்னு இதை கூட்டு வரத்துக்கே படாத பாடுபட்டாரு. கூட்டு இவரு கூட சாப்பிடறதுக்கு இன்னொரு அடியாருக்கு அவர் எங்க போவார்? இன்னொரு அடியார் வேணுமேப்பா, எப்படி நான் சாப்பிடுறது? இவர் எப்படியாவது சாப்பிடணுமேங்கிறதுக்காக சிறுத்தொண்டர் சொல்றாரு, நான் திருநீர் பூசறத பார்த்துட்டு என்னையும் சில பேர் சிவனடியாருன்னு சொல்றாங்க சாமி, நான் உட்காரலாமான்னு கேட்டார். என்ன ஒரு அச்சம் பாருங்க, அடியார்னு சொல்லிக்கிறதுக்கு அவ்வளவு அச்சம், அடியார்னு சொல்லிக்கிறதுக்கே அவ்வளவு அச்சம். அதைத்தான் இவரும் கேட்கிறார், உனக்கு அன்பருள் யான் புகவே தகேன்னாரு. அந்த திருக்கூட்டத்தில் நுழையறதுக்கு கூட எனக்கு தகுதி இருக்கா? என் பொல்லா மணியே, பொல்லா என்று சொன்னால் துளைக்காத, துளைக்காத மணி என்றால் முத்து. துளைக்காத முத்துக்கு எப்பொழுதுமே மதிப்பு அதிகம். முத்துல தொலை போட்டுட்டா மதிப்பு போயிடுச்சு, துளைக்காத முத்துக்கு வேல்யூ ரொம்ப கூட. அதான் பொல்லாமணியேன்னாரு. அத ரொம்ப அழகா சொல்லுவாரு நம்முடைய வள்ளற் பெருமான் சொல்லுவாரு, பொய்யாத மொழியுமயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறெண்ணாத நிறைவும் நினையென்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் வேளையேற் கருள் செய்கண்டாய் கொய்யாது குவியாது குமையாது மனம் வீசும் கோமள தெய்வமலரமே கோவாத முத்தமே குறையாத மதியமே கோடாத மணி விளக்கே ஐயானனும் கொண்டதில்லை அம்பதி மருவும் அந்நலார் மகிழுமணியே அகிலாண்டமும் சராசரமும் என்றருள் பரசிவானந்த வள்ளி உமையே. அதுல சொல்லுகிறார் கோவாத முத்தமே, அம்பாளை சொல்லுகிற பொழுது தொலைக்கப்படாத முத்தேங்கிறார். அதான் கோவாத முத்தம். அதை இங்கே சொல்லுகிறார். பொல்லா மணியே தகவே என்னை உனக்கு ஆட்கொண்ட தன்மை, உன் அடியார்களுக்குள்ள வரத்துக்கு கூட எனக்கு தகுதி இல்லை,
என்னை நீ ஆட்கொண்டது உம்முடைய தகுதிக்கு சரியா? கொஞ்சம் இறங்கி வந்துட்டீரோ ரொம்ப கீழே அப்படின்ட்டு. தகவே உம்முடைய தகுதி என்ன? எனக்கு தகுதி அடியார் கூட்டத்துல போறது கூட தகுதி இல்லை. ஆனால் எம்மை ஆட்கொண்டீரே என்று சொன்னால் உம்முடைய தகவுக்கு அது உரியது தானே. நீங்க யோசனை பண்ணிட்டீங்களா? யோசனை பண்ணிட்டீங்களா? இப்ப உதாரணத்துக்கு இப்ப யாரையாவது போய் நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கணும் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க? யா நீங்க தலைமை தாங்கணும்னு என்னை கூப்பிடுறீங்க, அங்க வரத்துக்கு எனக்கு தகுதி இருக்கா? எனக்கு வரத்துக்கு தகுதி இருக்கா? என்ன அழைக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன வேற ஆள் கிடைக்காம போயிட்டாங்களா? அப்படி என்ன அழைக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஆள், ஒரு சாமி கேட்கிறாரு, என்ன ஆட்கொள்ளுற அளவுக்கு உங்களுக்கு வேற ஆள் கிடைக்கலையாப்பா? சரி போனா போறான், இந்த மாசம் கோட்டாவுக்கு 29 பேர் வந்துட்டாங்க, 30வது ஆளு தேவை இப்படி அப்படின்னு. தகவே உனக்கு உன்னுடைய தகுதி என்ன? என்னுடைய தகுதி என்ன? என்னுடைய தகுதிக்கு எனக்கு ஆட்கொண்ட தன்மை தகவே. ஆமாப்பா, நீ உன் தன்மையே என்னன்னு கேட்ட, இந்த ஒண்ணு இல்லாதவனையெல்லாம் பெரிய ஆளா ஆக்குறது தான் உன் வேலை. ஒண்ணு இல்லாத ஆளையெல்லாம் பெரிய ஆளா ஆக்குறது தான் உன் வேலை. அதுதான் எப்புண்மையரை மிகவே உயர்த்தி, மிகவும் கீழாக இருக்கிறவர்களை கூட மிகவும் உயர்த்தி விடுவாய். விண்ணோரை பணித்தி, அவர்களுக்கு விண்ணோர்களை கொண்டு பணி செய்யுமாறு செய்வாய். விண்ணோர்களை கொண்டு பணி செய்யுமாறு செய்வாய். விண்ணோரை பணித்தினர் என்னங்க? அடுத்த வேளை கஞ்சிக்கு வழி இல்லை, வீட்டில் இருக்க பெரியவங்கெல்லாம் பட்டினியா இருக்க, குழந்தை குட்டியெல்லாம் சாப்பிட்டு நாளாச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலை தாலியை கொடுத்து போய் வித்துட்டு வான்னு சொல்றாங்க. அந்த அம்மா தாலியை வித்துட்டு நெல் வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க. அந்த ஆள் எப்படி, அந்த ஆள் பினான்சியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும் நீங்க சொல்லுங்க? தாலி அவரை கொண்டு போய் எங்க உட்கார வச்சாருன்னா, அவரு குபேரன் பணிந்து ஏவல் கேட்கிற நிலையில கொண்டு போய் உட்கார வச்சாரு சிவபெருமான். பெரிய புராணம் படிச்சவங்களுக்கு தெரியும். அவருக்கு ஸ்டேட்டஸ் எங்க போச்சு? குபேரன் அப்பப்போ ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து இன்னைக்கு இவ்வளவு ரிலீஸ் பண்ணலாமா, இன்னைக்கு இவ்வளவு ரிலீஸ் பண்ணலாமான்னு குபேரன் கேட்கிறானா? யார்கிட்ட? குங்குலிய கலையனார். குங்குலிய கலைய நாயனார். என்ன ஒரு அது பாருங்க, எப்புண்மையரை மிகவே உயர்த்தி விண்ணோரை பணித்தி, அவர்களுக்கு விண்ணோரை எவர் செய்யுமாறு செய்து விடுவாய். அண்ணா அமுதே நகவே தகும் எம்பிரான். இதெல்லாம் அவரு கிளம்பி போனதுக்கு அப்புறம் யோசனை பண்ணி பார்க்கிறார். சாமி வான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவரு கிளம்பி தில்லையை நோக்கி போய் கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு நினைப்பா வருது. என்ன ஆட்கொண்டியப்பா, நீ இருக்கிற உயர்வு என்ன, நான் இருக்கிற நிலை என்ன, நான் அடியார்களுக்குள்ளேயே ஒருவனாக செல்வதற்கு கூட தகுதி இல்லாத என்ன, நீ மிக உயர்ந்த நிலையில நீ எனக்கு அடிமை என்று நீ ஆட்கொண்டாய். இப்படிப்பட்ட ஒரு நிலையை எனக்கு உயர்வை நீ தந்தாய். என்ன சொல்லுவதென்றே தெரியவில்லையே பெருமானே. அது இயல்பு. சாதாரண ஆண்களையும் மிக உயர்ந்த நிலைக்கு அவன் ஏதாவது கொஞ்சம் அன்பு காட்டினாலே போதும், அந்த அன்புக்கு பணிந்து அந்த அன்புக்காக அவரை மிக உயர்ந்த இடத்திலே கொண்டு போய் நிறுத்துவாய். எனவே அண்ணா அமுதே, நீ என்ன பண்ணுவாய்? எப்புண்மையரை மிகவே உயர்த்தி என்பதுக்கு நடுவுல நாம என்ன சேர்த்துக்கணும்? சாமி சேர்த்துக்கல, நாம சேர்த்துக்கணும். எப்புண்மையரையும் அவர் அன்பிற்காக அவரை மிகவே உயர்த்தி, எப்புண்மையரையும் அவர் அன்பிற்காக, அவர் செய்த அன்புக்காக, அவர் காட்டுகிற அன்பிற்காக, அவர் சொல்லுகிற அன்பிற்காக, அந்த அன்பு காட்டினா போதும், யார் எவ்வளவு கீழே இருந்தாலும் சரி அவர்கள் கொண்டு போய் மேலே ஏற்றி வச்சிருவார். அதனால அன்பு, சிவபெருமானிடம் அன்பு காட்டுகிறவர்களுடைய நிலை மிக உயர்ந்த நிலையாக போகும். விண்ணோரை பணித்தி அண்ணா அமுதே, தலைவனே அமுதே, நகவே தகும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகம். யோசிச்சு பார்த்தா எனக்கு சிரிப்பு வருதுப்பா, எனக்கு உண்மையிலே சிரிப்பு வருது. நீ எனக்கு தீட்சையெல்லாம் செஞ்சு வச்சு, எனக்கு எல்லாத்தையும் செஞ்சு
நீ வா தில்லைக்குன்னு சொன்னதெல்லாம் நினைச்சு பார்க்கிற பொழுது என்னவோ என்னை வச்சு நீ பிளே பண்றேங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். அது என்ன பிளே? அதுதான் திருவாசகம்ங்கிற பிளே இல்லையா? ஏதோ என்னை வச்சு செய்யணும்னு நினைச்சுதான் நீ அதை செஞ்சிருக்க. ஆகையினாலே என்னை நீ செய்த நாடகமே, அந்த நாடகம் என்னங்கிறது தான் நமக்கு தெரியும். எதற்காக புண்மை நிலையில் இருக்கிற என்னை இவ்வளவு உயர்வு நிலைக்கு செய்தாய் என்று திரும்ப திரும்ப அனுபவத்தை பேசினாலும் தன்னுடைய தாழ்வை சொல்லிக்கொண்டே தனக்கு தகுதி இருக்கிறது அதனால் இது வந்தது என்னாமல் இறைவனுக்கு கருணை இருக்கிறது அதனால் இது வந்தது என்ற செய்தியை சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் இந்த பகுதியை நாம் நிறைவு செய்து மீண்டும் நாம் அடுத்த வியாழக்கிழமை 22 ஏதாவது 22 சனிக்கிழமையா? சனிக்கிழமை ஏதாவது நிகழ்ச்சி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. அது வந்து கேட்டுருவோம். சனிக்கிழமை வச்சுக்கலாமா? சரி, சனிக்கிழமைக்கு அப்போ வருகிற சனிக்கிழமை போன தடவை ஒரு தடவை சொன்னேன், இந்த த்ரோட்டு இதாகிடுச்சு. இந்த சனிக்கிழமை நம்ம அவசியமாக அப்போ தொடர்ந்து நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே விடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். அதை நாம் வருகிற சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு கூடியிருந்து சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து பெரிய புராணம் முழுக்க பேசியிருக்கிறேன். 4273 பாடல்களையும் விளக்க உரையோடு பேசியிருக்கேன். அப்பாலும் அடி சார்ந்த அடியார் மலேசியா திருக்கூட்டம் நடத்திய நிகழ்ச்சி. எல்லா பெரிய புராண பாடல்களுக்கும் விளக்கம் இருக்கிறது. வேணுங்கிற நண்பர்கள் அது யூஎஸ்பி, ஒரே யூஎஸ்பியாக இருக்கிறது, பெற்றுக் கொள்ளலாம். ஞானத்திரளிலே நீங்கள் சந்தாதாரராக வேண்டும், மற்றவரையும் அதிலே ஆற்றுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே இதனை நிறைவு செய்து அடியேன் எழுதிய திருவாசக புத்தகம் அதையும் வேணுங்கிறவர்கள் கேட்டு நுட்ப குறிப்பு மட்டும் எழுதியிருப்பேன், அதையும் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இப்பொழுது 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். நண்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய. திருச்சிற்றம்பலம். நீங்க திருவாசக சொற்பொழிவை நீங்கள் கேட்கிறீர்கள் என்று கருத வேண்டாம். நீங்க திருவாசக தவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் இது ஒரு தவம். இந்த தவத்திலே நாம் இருக்கிறோம். அது பெரும் பேரு. நம்ம திருவாசகம் எத்தனையோ தூரம் முற்றோதல் செய்துட்டோம், எத்தனையோ தூரம் படிச்சுட்டோம், எத்தனையோ தூரம் கேட்டுட்டோம். அது ஒன்றும் நமக்கு புதுசு இல்லை. ஆனால் நாம் இப்போ செய்கிறது தவம், திருவாசக தவம். அந்த தவத்திலே கலந்து கொண்டு அந்த வேள்வியினுடைய ஞான வேள்வி, ஞான தவம் இதிலே கலந்து கொண்டு நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம்.